ஹாய் ஓஸ் வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான் உங்கள் இன்னைக்கு வீடியோவில் நேருங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் நேரு இந்த படத்தை ஜீத்து ஜோசப் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் மோகன்லால் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு போவோம். இந்த படத்தில் சாரான்ற பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் திறமை இருக்கும். அது என்னன்னாக்கா ஒருத்தர் ஃபேஸில் கையை வச்சு அவங்களுக்கு சிலையாகவே செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையான பொண்ணு. இப்படி இருக்கும்போது அந்த சாராங்கிற பொண்ணு வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒரு பணக்கார வீட்டு பையன் ரேப் பண்ணிட்டு போயிடுறான். ஆனால் அந்த கண்ணு தெரியாத சாரா பொண்ணு அந்த ரேப்பிஸ்ட்டை ஃபேஸில் கையை வச்சு அவன் எப்படி இருப்பான்னு சிலையாக வடிச்சிடுறாங்க. அதை போலீஸ்கிட்ட காட்டி போலீஸ் வந்து அந்த விக்டிமை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. விக்டிம் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையங்கிறதுனால ஒரு பெரிய வக்கீலை வச்சு அவனுக்கு ஜாமீன் வாங்கிடுறாங்க. சாரா வந்து எப்படியாவது அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் சாராவோட கேஸை மோகன்லால் எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் மோகன்லால் விக்டிமுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. பொதுவாகவே யாராவது ஒரு ஹேண்டிகேப்பாக இருக்குங்க, வாய் பேச முடியல, இல்லை கண்ணு தெரியாது அப்படின்னாக்க ஏதாவது ஒரு ஸ்பெஷல் திறமை இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் சாரான்ற பொண்ணுக்கு செலவழிக்கிற திறமை இருக்குது. ஒருத்தர் ஃபேஸில் கையை வச்சு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சிலையாகவே தத்ரூபமாக செஞ்சு காட்டிடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னாக்க சினிமாட்டோகிராஃபி. பொதுவாகவே மலையாள படம்னாலே சினிமாட்டோகிராஃபி அசத்திடுவாங்க. அதே போல் இந்த படத்துலையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் பாசிட்டிவ்னாக தமிழ் டப்பிங் ப்ராப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படத்தோட தேர்ட் பாசிட்டிவ்னாக பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக மோகன்லாலோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் மோகன்லாலுக்கு ஒரு சிம்பிளான இன்ட்ரோ கொடுத்து படத்தை எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் சாரான்ற ஒரு பொண்ணு கண்ணு தெரியாமல் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு கண்ணு தெரியாமல் திருன்னு முழிக்கிற மாதிரிலாம் ஆக்டிங்லாம் ரொம்ப தத்ரூபமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து பிரியாமணி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி அப்பப்போ வந்து போவாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னாக்க படத்தோட ஸ்டோரி தான். இந்த மாதிரி ஸ்டோரி ஏகப்பட்ட ஸ்டோரி இது வரைக்கும் வந்திருக்கு. நிறையா படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் என்ன புதுசுனாக்க ஒரு கண்ணு தெரியாத பொண்ணை ஒரு ரேப் பண்ணிடுறான். அதுதான் கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் ஸ்டோரி வந்து ஒரு பழசான ஸ்டோரி தான். அடுத்து இந்த படத்தோட செகண்ட் நெகட்டிவ் என்னன்னாக்க அடுத்து என்னென்னு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி போச்சு. இந்த படத்தில் ரேபிஸ்ட் யாருன்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணு தெரியாத சாரான்ற பொண்ணு ஒரு சிலையாகவே வச்சு வச்சிடுறாங்க. இவன் தான் ரேபிஸ்ட்னு. அதை வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் அந்த ரேபிஸ்ட் இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு உண்மையாக சிலையை செஞ்சு காட்டி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாரா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்பயே அரெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது. கடைசியாக வந்து அதை செய்ய சொல்லி ப்ரூஃப் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது. இந்த படத்தில் விக்டிம் யாருன்னு அடுத்து என்னென்னு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி போச்சு. எப்படி இருந்தாலும் ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்காக வாதாட்டாரு. கடைசியில் ரேபிஸ்ட்டுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்கன்னு நமக்கே தெரியும். அதை வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக சொல்லாமல் ரொம்ப போராக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து ஒரு 1 hour 50 minutes இல்லை 2 hourலேயே முடிச்சிருக்கலாம். அவங்க வளன்னு இழுத்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு இழுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்தோட தேர்ட் நெகட்டிவ்னாக்கா படத்தோட லென்த் தான். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுது. ரொம்ப போராக போகுது. அந்த கோர்ட் ரூமில் நடக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப அந்த கோர்ட் ரூமில் நடக்கிற அந்த வாதாடுற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப போராக போகும். ஒரு விஷயம் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அதே ஆப்போனண்ட் வந்து வேற ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. கொஞ்சம் அப்படியே மாற்றி போயிட்டுருப்பாங்க. பட் ஓகே, படம் ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். இந்த படத்தில் இன்னொரு பாசிட்டிவ் இருக்குது. இந்த படத்தில் வந்து சாங்ஸ்லாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மொக்க போடாமல் சாங்ஸே இல்லாமல் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இருந்தாலும் படத்தோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகுது. இந்த படத்துக்கு மியூசிக்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து 2 hour 30 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.